பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6. இன்னைக்கு இந்த மிஷினரிகளின் பயோகிராஃபி என்ற தலைப்பில் இன்னைக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு சூப்பர் மேனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் யார் இவர் இது வரைக்கும் பார்க்காதவராக இருக்காருன்னு சொல்லலாம். எஸ், உண்மையாகவும் இது வரைக்கும் நம்ம பார்க்காதவர்கள் தான், இவரை பற்றி நமக்கு தெரியாது தான். ஏன்னா ஜூன் 2 வரை இவரை யார் என்று யாருக்கும் தெரியாது. இவர் பேர் தான் ரியாசுதீன் மன்சூரி. ரியாசுதீன் மன்சூரி சுமார் 45 ஆண்டுகளாக டெல்லியில் மேட்ரஸ், பெட், கம்பளி ஆகிய இந்த எல்லா பொருட்களையும் வைத்து ஒரு ஷாப் கடை நடத்தி வருகிறார். ஜூன் 3 அவர் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருந்தது. அப்படி என்ன திருப்பு முனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லைங்களா? என்ன திருப்பு முனை? அவர் இருக்கிற அந்த கடைக்கு அருகாமையில் உள்ள ஒரு ஹோட்டலில் கிச்சன் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. அங்கிருந்த ஜனங்கள் எல்லாரும் மேல் மாடியில் வந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்திக்கொண்டே இருக்கிற ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. எல்லாரும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். என்னை காப்பாற்ற முடியல. ஏன்னா தீ முழுவதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படியே பரவி கொண்டே வந்தது. இவருக்கு என்ன செய்யறது எது செய்யறதுன்னு தெரியல. இந்த ரியாசுதீன் மன்சூரி என்ன தெரியுமா பண்ணாங்க? தன் கடையில் உள்ள எல்லா பெட், கம்பளி எல்லாவற்றையும் ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கி ஒரு பிரிட்ஜ் மாதிரி ரெடி பண்ணினார். பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு பைத்தியம் போலதான் தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படி அவர் செய்தார் என்றால், ஒருவேளை அந்த மேலிருந்து மேல் மாடியிலிருந்து உயிருக்காக தப்பிப்பவர் குதித்தார்கள் என்றால் இந்த பெட்ல இருந்து தன் உயிர்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் இல்லையா? அதற்காக இவர் அடுக்கி கொண்டிருந்தார். அவர் அடுக்கியது போலவே இல்லையா, பக்கத்தில் அவர் பார்த்து கொண்டிருந்த தன் மகனும் அவருடைய கடையில் வந்தும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அப்படியே அடுக்கி கொண்டிருந்தார். கோவில்கள் அடுக்கி கொண்டிருக்கிற வேலைகளில் மேலிருந்து சுமார் 8 பேர்கள் குதித்து அந்த பெல்ட் இருந்ததுனால காப்பாற்றப்பட்டார்கள். டெல்லியில் உள்ள எல்லா டூரிஸ்டும் இவரை போற்றி புகழ்ந்தது இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ விலை கொடுத்து வாங்கின பொருட்கள் வெளியில ரோட்ல கொண்டு வந்து போட்டு உயிர்களை காப்பாற்றினார். இதுல இருந்து என்ன தெரிகிறது? நம்ம எல்லாம் மன்சூரி ரொம்ப சூப்பர் மேன். எஸ், எதற்காக ஜனங்களை காப்பாற்றினார். நீங்க அப்படியும் சொல்லலாம். நான் இன்னொரு பார்வையில் நான் அவரை பார்க்கிறேன். பிள்ளையானாவை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். எஸ், மன்சூரி தன் பிள்ளைக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் இந்த இடத்தில் வாழ்ந்து காட்டினார். அவர் பணம் இந்த உலகத்துல சம்பாதிச்சிடலாம், அன்பு சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு இல்லைங்களா? அந்த அன்பை தான் தன் பிள்ளைக்கு எடுத்து காட்டினார். அந்த அன்பு அந்த மகனும் ஏற்றுக்கொண்டார். 8 உயிர்களை காப்பாற்றினார்கள். டெல்லி பேரரசு அவர்களை வாழ்த்தியது. எல்லா நியூஸும் அவரை போற்றி புகழ்ந்தது இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த படத்தில் இருக்கிறவர் உண்மையாகவே ஒரு சூப்பர்மேன் தானே? உண்மையாக நீங்களும் நானும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரியாசுதீன் மன்சூரியை போல நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கும் போது உண்மையாகவே வருங்காலத்தில் நம்மளுடைய பிள்ளைகளும் இந்த ரியாசுதீன் உடைய மகனை போல மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துகிற மகனாய். இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றையும், விழுந்தவர்கள் சொந்தமோ பந்தமோ அல்ல, இனம் தெரியாதவர்கள், பாஷை புரியாதவர்கள், தெரியாதவர்கள் அந்த ஹோட்டலில் இருந்தவர். ஆனாலும் இவர்களுக்கு ஒன்றே ஒன்றுதான், அன்பு. அந்த அன்பாகப்பட்டது
அத்தனை லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சேர்த்து வைத்த எல்லா திங்ஸையும் ரோட்டில் கொண்டு வந்து கொட்டுமடி அவர்களை மாற்றியது. பணம், பொருள் எல்லாம் வீண், அன்பே சிறந்தது இல்லைங்களா? இன்னைக்கு இந்த பயோகிராஃபியில் ரியாசுதீன் மன்சூரியை பற்றி நாம் பார்த்தோம். உங்களுக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் நானும் கூட பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்தினால் அவர்கள் 100 வயதில் கண்டிப்பாகவே கனி கொடுப்பார்கள். அடுத்த ஒரு பயோகிராஃபியில் உங்களை நான் பார்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.